ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. நீங்கள் ஒருவேளை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் இந்த ஃப்ரீ வெபினார் எப்போ சார் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆஸ் ஏ ப்ராமிஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் இந்த இன்ஸ்டாகிராமில் 10,000 ஃபாலோவர்ஸ் கம்ப்ளீட் ஆனாலும் சரி, அல்லது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷனல் குரூப் இருக்குது பாருங்கள், டெலிகிராம் குரூப், இந்த வீடியோ இருக்குது பாருங்கள், எஜுகேஷனல் குரூப்பு, அது 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனாலும் சரி, ஓகே. அதே சமயத்தில் நம்மளுடைய யூடியூப் சேனல் 75K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனாலும் சரி, எது முதல்ல நடக்குதோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம். இது மூணுத்தில் எது நடந்தாலும் சரி, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனாலும் சரி, அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனாலும் சரி, நம்மளோட யூடியூப் 75K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனாலும் சரி, உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் கண்டிப்பாக உண்டு. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சார் டாபிக் பார்ப்போம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ஸ்கேல்பிங் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இப்போது எப்படி சார் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணி நம்மளோட லாஸ்லாம் ரிகவர் பண்ணிப்போம், எப்படி சார் லாஸ் ரிகவர் பண்ணுறது, இந்த மாதிரி கான்செப்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்கேல்பிங் பண்ணுறது ஈஸி இல்லை, டஃப்பு, இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம போகல. ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ரைட்டுங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிச்சு, அப்போ கொஞ்சம் விஷயம் புரிய வரும். இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பு, அதை நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய ப்ரைம் குரூப் பார்த்திங்கன்னா 3,000 ருபீஸ் அவங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதிலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரைம் குரூப்பும் ஃப்ரீ குரூப்பும் என்னென்னா, ப்ரைம் குரூப்பு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்பேன். மார்க்கெட் ரன்னிங் டைமில், மார்க்கெட் போனதுக்கப்புறம் இல்லை, மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடியே ஸோ மார்க்கெட்டுடைய மூமெண்டம் இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும், எஜுகேஷன் விஷயமாக ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீ குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். ஏன்னா ஃப்ரீ குரூப்பில் டைரெக்டாக சில விஷயத்த சொல்லக்கூடாது, அதனால் அதில் ஷேர் பண்ணுறதுல நம்ம ப்ரைம் குரூப்பில் மட்டும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கேல்பிங் நீங்கள் ஒரு வேலை பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிதல் இருக்கணும். புரிதல்னால் என்ன சார் அப்படின்னா, இப்போ மார்க்கெட் மேலே போகுது, கீழே, ஸ்ட்ரக்சர் அப்படி தான். மார்க்கெட் மேலே போகணுனாலும் இந்த மாதிரி தான் போகும், கீழே வரனாலும் இந்த மாதிரி தான் வரும், அல்லது சைட்வேஸ்னால் இந்த மாதிரி லோ ஹை அந்த மாதிரி உடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்கேல்பிங் அப்படின்றது சின்ன சின்ன பாயிண்ட்டை கட் பண்ணிவிட்டு வெளியே வர இடம் ஸ்கேல்பிங். இந்த ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னென்னா, கேபிட்டல் மட்டும் எக்காரணத்தை கொண்டு உங்கள் அக்கௌண்ட்டில் அதிகமாக வைக்காதீங்க. ரைட்டுங்களா? கேபிட்டல் மட்டும் எக்காரணத்தை கொண்டும் அதிகமாக வைக்காதீங்க. ஏன் அதிகமாக வைக்கிறீங்கன்னா, உங்களுடைய சைக்காலஜி டேமேஜ் ஆக சொல்ல உங்கள் கேபிட்டல் முழுசாக எடுத்துன்னு போயிடும். அதாவது இப்போ நம்ம டெய்லி சொல்லுவேன், ஒரு நாளைக்கு 1 ட்ரேட் அல்லது 2 ட்ரேடை மட்டும் பண்ணிவிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்போது இந்த மைண்ட் செட்டுக்கு நீங்கள் கொண்டு வரணுன்னா, அவங்க டிமேட் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த 1 லாட் அல்லது 2 லாட்டுக்கு தேவையான அமௌண்ட் மட்டும்தான் அந்த டிமேட் அக்கௌண்ட்லேயே இருக்கணும். ஏன் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கூட அவ்வளோ வச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இல்லை அப்படின்னு டக்குன்னு என்ன பண்ணுவோம், பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உடனே ட்ரேட் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸ்கேல்பிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானன்னா, அக்கௌண்ட்டில் எக்காரணத்தை கொண்டும் அதிகமான பணம் வைக்காதீங்க. இது முக்கியமான ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரைட்டு. ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு என்ன சார், ஸ்ட்ராட்டஜி தான் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. நீங்கள் ஸ்ட்ராட்டஜினா எதை ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறீங்க அப்படின்னு தெரில. இப்போ நம்ம 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறேன். இப்போ 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி அக்யூரேசினாக்கா அப்படியே 100% அக்யூரேசி அப்படின்னு நான் எப்பவுமே சொன்னது கிடையாது. கிட்டத்தட்ட 75% நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் அது நல்ல ஸ்ட்ராட்டஜி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் 90%, 95% அப்படின்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி 65% 75% உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுடைய நினைக்கிற மாதிரி தூரம் போச்சுனாவே அதுவே போதுமானது. ஓகே, அப்போது ஸ்கேல்பிங் சொல்கிறாங்களே, ஸ்கேல்பிங்னாக்கா ஒரு லாபம் 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் எடுக்கணுன்றாங்களே, அவ்வளோதானா சார் அப்படின்னா, எஸ் 10 பாயிண்ட் எடுக்கணும். ஆனால் ரிஸ்க் எவ்வளோ எடுக்கணும்? ரிஸ்க் 5 பாயிண்ட்டுக்கு மேலே எடுக்கக்கூடாது. நீங்கள் 10 பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா 5 பாயிண்ட்டுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. 5 பாயிண்ட் அதுக்கு ஆப்போசிட்டாக 10 பாயிண்ட் உடனடியாக சிஸ்டமை க்ளோஸ் பண்ணணும். நீங்கள் ஸ்கேல்பிங் அப்படின்னா சிஸ்டமை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸ்கேல்பிங் அப்படின்றது சின்ன சின்ன பாயிண்ட் தான். ஆனால் வாய்ப்பு கிடைக்கிறவங்க காத்துக்கிட்டு இருக்கணும். மெயினாக ஸ்கேல்பிங்னா காத்துட்டு இருக்கிறத நிறைய வாய்ப்புகள் மேலே கீழே மூமெண்டம் ஆகிட்டு இருக்குது, கண்ட இடத்துல என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு கிடையாது. அதுதான் சொல்லுது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுதுன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி தேர்ந்தெடுத்துங்க. ஒரு 85% உங்களுக்கு அக்யூரேசி கொடுக்குதா, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 மினிட் ஸ்ட்ராட்டஜி இந்த வீடியோவில் அப்படியே உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸ்கேல்பிங் 1 மினிட் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்காங்க. இந்த ஸ்கேல்பிங்கில் 1 மினிட்டில் நம்மளால் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ மார்க்கெட்டு காலையில் ஓப்பன் ஆகுதுங்களா, ஓப்பன் ஆக சொல்ல ஒரு மூமெண்டம் நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். அது நம்ம யூடியூப் வியூவர்ஸ்க்கு நம்ம ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கோம். இதுவும் அந்த வீடியோவில் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோக்கு கம்மினா கூட ஒரு 250 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதனுடைய அடுத்த லெவல் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் சொல்லலான்னு இருக்கிறேன். பார்க்கலாம் உங்களுக்கு சப்போர்ட் எப்படி இருக்குதுன்னு. ஒரு 250 லைக்ஸ்
ஒரு 100 கமெண்ட்ஸ் அதிகமான 100 கமெண்ட்ஸும் ஒரு 250 லைக்ஸும் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் இந்த வீடியோக்கு, சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கூட ஒன் பை ஒன் கொடுக்கலான்னு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான் மறந்துடுறீங்க. இப்போது நம்ம இந்த 1 மினிட் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கட்டும். எக்ஸாம்பிள், இப்போது நம்ம காலையில் ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, ஒரு 1 மினிட்டில் வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் கொடுக்குது, அந்த கட் பண்ணிவிட்டு மேலே மூவ் ஆகுது. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் சின்னதாகிடும். இங்கே இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் கூட தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவ்வளோ ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஏன்னா வந்து மார்க்கெட் மேலே போக இந்த மாதிரி புஷ் பேக் வர சொல்லும். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் கூட ஒரு உங்களோட கெப்பாசிட்டி அந்த தூரம் வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு வச்சுருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட் 1:2னா கூட இந்த இடத்துல நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். நீங்கள் இவ்வளோ தூரம் கடைபிடிக்கணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போ 1 மினிட் ஃபஸ்ட்டு 1 மினிட் இப்போ 1 மினிட் கேண்டில் வந்து லோயர் செட் க்ளோஸ் கொடுக்குது. இதுக்கு கீழே கட்டானா செல்லிங். ஓகே, அங்கேயே ஸ்டாப் லாஸ் சின்னதாக போட்டு இங்கே 1:2 வந்தால் எக்ஸிட். இது செல் செட்டப், இது பை செட்டப், இப்படி கூட வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது நான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல வரல. நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இதை ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா எல்லோரும் இந்த 1 மினிட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சம்டேஸ் என்ன ஆகுனா ஒரு 1 மினிட் கேண்டில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பக்கம் போகிறதுக்கும் பயமாக இருக்கும், இந்த பக்கம் போகிறதுக்கும் பயமாக இருக்கும். ஏன்னா எங்கே போயிட்டு திரும்ப உள்ளே வந்துடுமோ இல்லை மேலே போயிட்டு கீழே வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கும். அப்போ என்ன ஆகுனா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 3 மாதம் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு மூமெண்டம் கொடுக்க சொல்ல எத்தனை டைம் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்குது, எத்தனை டைம் வந்து டார்கெட் போகுது, எப்படி விலை நகருது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதனை மனசு வந்து பக்குவப்படுறோம். அப்புறமா இந்த ஸ்கேல்பிங்கிற விஷயத்துக்கு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, எடுத்தோடனே நான் ஸ்கேல்பிங் பண்ணணும் அப்படின்வாங்க. ஸ்கேல்பிங் அப்படின்னா 10 பாயிண்ட் கிடச்சா போதும் அப்படின்னு. ரைட்டுப்பா, சந்தோஷம், 10 பாயிண்ட் கிடச்சா நல்ல விஷயம் தான். ஆனால் அதுக்கு எதிராக எவ்வளோ ரிஸ்க் வைக்கிறீங்க அப்படின்றது யாரும் அந்த பதிலே கிடையாது. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த வெபினார் அட்டன் பண்ணுறதுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வெபினார் கற்றுக்கணுன்னா 25,000 வந்து ஃபீஸ் ஆகும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் கற்றுக்கலாம். லைஃப் டைம் வந்து சப்போர்ட் இருக்கும். இல்லை சார் எனக்கு அவ்வளோலாம் பணம் இல்லை அப்படின்றவங்க நம்ம ப்ரைம் குரூப்பில் வந்து 3,000 கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த வியூஸ் லைவ் மார்க்கெட் ஹவர்ஸ் வியூஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அந்த வெபினார் கூட அட்டன் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ வாட்ஸ்அப் நம்பர் தான், ஜிபே நம்பர் சேம் நம்பர் தான். நீங்கள் பே பண்ணிட்டு உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணலாம். ரைட், டாபிக் வரேன் திரும்ப. நான் இந்த ஸ்கேல்பிங் பற்றி பேசியிருந்தீங்களா? ஸ்கேல்பிங்கில் 10 பாயிண்ட் கிடச்சா போதும் சொல்லிங்களா? 10 பாயிண்ட் கிடச்சா நமக்கு ரிஸ்க் எவ்வளோ வைக்கிறீங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இந்த 5 பாயிண்ட்டுக்கு நான் 10 பாயிண்ட் எடுத்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி 3 மாதம் பில்ட் பண்ணிவிட்டு சார் இப்போ நான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். ஆனால் இங்கே கவனித்து பாருங்கள், எப்போயுமே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டோ அல்லது டவுன் ட்ரெண்டோ போகிறதில்ல. ஏன்னா இந்த அப் ட்ரெண்டு கண்டினியூவாக போனாலும் டவுன் ட்ரெண்டு கண்டினியூவாக போனாலும் உங்கள் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அருமையாக வேலை செய்யும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த 75% அக்யூரேசின்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா இந்த அப் ட்ரெண்ட்லேயோ அல்லது டவுன் ட்ரெண்ட்லேயோ மார்க்கெட் மூவ் ஆக சொல்லும் இந்த 75% உங்கள் ஸ்ட்ராட்டஜி மிக மிக அற்புதமாக வேலை செய்யும். அதில் டவுட்டே கிடையாது. சரி, எங்கே பிரச்சனை ஆரம்பமாகுது அப்படின்னா எப்போயுமே வந்து மார்க்கெட் போக சொல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போக சொல்ல சின்னதாக பேஸ் அமைக்கும். இந்த பேஸ் தான் வந்து நம்ம சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம், உங்களுடைய எமோஷனல்ஸ் வந்து என்னடா எங்கே பார்த்தா ஸ்டாப் லாஸ் அடிக்குது, நமக்கு நான் இன்றைக்கி இதுக்கு மேலே கட் ஆகிட்ட பை எடுத்து பார்த்தா திரும்ப உள்ள வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. சரி, கீழே எடுக்கலாம்னா திரும்ப மேலே போய் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. இது இந்த மாதிரி எத்தனை பேர் இதில் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணோன்னா சைலண்ட்டாக ஒரு 10 நாள் 15 நாள் அமைதியாக விட்டுருங்க. ட்ரேடிங் பண்ணவே பண்ணாதீங்க. திரும்ப மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் போகிறவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், போட்டோம் கொஞ்சம் ரன்னே ஆகட்டும். அதுக்கப்புறம் இங்கே மேலே டாப்பில் போய் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஸ்கேல்பிங்கில் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கவனிச்சிக்கணும். ஒன்று, ஸ்ட்ராட்டஜி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக 75% அக்யூரேட் ஸ்ட்ராட்டஜியாக தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டில் பணம் எக்காரணத்தை கொண்டும் 1 அல்லது 2 லாட்டுக்கு தேவையான பணத்தை மட்டும் வைங்க, அதுக்கு மேலே வைக்காதீங்க. அதே மாதிரி மார்க்கெட் ஹவர்ஸில் யாரையும் சார்ந்து இருக்காதீங்க. இப்போது ஒருத்தர் வந்து விஷயம் கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னொருத்தர் என்ன ஒரு யூடியூப்பில் யாரோ ஒருத்தர் கால்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவங்க பின்னாடி போகலாம், இவங்க அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறாங்க, இவங்க கிட்ட போகலாம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஃபேக், இதெல்லாம் ஸ்கேம்ஸ். ஸோ இது மாதிரி விஷயத்தை நம்பி ஏமாறாதீங்க. யார்கிட்டையும் போய்ட்டு அவங்களுக்காக காத்துட்ருக்கணும் அப்படின்ற விஷயம் கிடையாது. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சா ஃபாலோ பண்ணுறீங்களா? ரைட்டு. இப்போ நம்மளுடைய யூடியூப் சேனல் ஃப்ரீ எஜுகேஷன்லேருந்து நம்மளோட ப்ரைம் குரூப் சரி, இன்றைக்கினா ஒரு அப்பர் சைடுக்கான வியூ பார்த்துங்க அப்படின்னு மட்டும் சொன்னேன். அப்பர் சைடுனா மார்க்கெட் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அப்பர் சைடு ஒரு பிரேக் அவுட் எங்கெங்கெல்லாம் பிரேக் அவுட் கிடைக்குது அங்கெல்லாம் யூஸ் பண்ணிங்க. நிறைய பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் யூஸ் பண்ணுங்கள். சார் டவுன் சைடுக்கான வியூ அப்படின்றப்போ இதுக்கு கீழே உங்களுக்கு பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ நீங்கள் நம்ம டவுன் சைடு இல்லை அப்படின்றப்போ நம்ம இதில் மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் புட் ஆப்ஷனுக்கான வேலையே இல்லை. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சார் நீங்கள் 1 லட்ச ரூபாய் லாஸ் பண்ணிவிட்டு சார் நான் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. 1 லட்ச ரூபா ஒரே நாளில் காலி. 1 லட்ச ரூபா ஒரே நாளில் காலி. ஏன்னா அவங்களுக்கு அந்த பி எடுத்தேன் சார் அப்படின்றாங்க. ஏன்னா மார்க்கெட் மேலே போயிடுச்சு, இப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி வரும்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன் அப்படின்வாங்க. ஸோ இதில் ஸ்கேல்பிங் பண்ணி நான் வந்து புட் ஆப்ஷன் எடுக்கிறேன் அப்படின்றது தவறு, மிக சரியான டிசிஷன் கிடையாது. ஏன்னா டாப்பில் போய்ட்டு இங்கே போய் ஸ்கேல்பிங் பண்ணுறேன், இங்கே புட்டில் செல்லிங், இங்கே ஸ்கேல்பிங் பண்ணுறேன், இங்கே ஸ்கேல்பிங் பண்ணுறேன், இங்கே ஸ்கேல்பிங் பண்ணுறாங்க.
ஸோ அந்த மாதிரிலாம் வந்து உங்களுடைய எண்ணத்தை நல்லா தெளிவுபடுத்திங்க. மார்க்கெட்டு நான் இந்த டைரெக்ஷன் போதா இந்த டைரெக்ஷன் போதா, ஓகே சரி ஃப்ரெண்ட். அப்புறம் இன்னொரு ஸ்கேல்பிங்கில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது மார்க்கெட் மேலே போதா கீழே போதான்னு தெரியல உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மார்க்கெட் மேலே போதோ கீழே போதோ தேவையில்லை எனக்கு. நான் இன்றைக்கி சிஇ சைடில் ட்ரேட் எடுக்கலான்னு இருக்கிறேன். அதாவது அப்பர் சைடுக்கான மார்க்கெட்டில் பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கலான்னு இருக்கிறேன். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், மார்க்கெட்டு க்ரீனில் இருக்கணும். ஓகே, மார்க்கெட்டு க்ரீனில் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 200 EMA லைனுக்கு மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்கணும். நல்லா கவனிங்க, அதுக்குள்ளே மேட்ச் பண்ணுங்கள். அப்போ மார்க்கெட் க்ரீனு 200 EMAக்கு மேலே ஒரு அப்பர் சைடுக்கான பிளான். அப்போது உங்களுக்கு என்னாச்சு, இந்த கன்ஃபியூஷனில் 50% கம்மியாகிடும். அதாவது இப்போ உங்களுக்கு பி செட்டப் கிடைக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க, எடுக்க மாட்டீங்க. மார்க்கெட் கீழே போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ட்ரேட் எடுக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களோட பிளான் எல்லாம் க்ரீன், அப்பர் சைடு, சி சைடு இது மாதிரி தான் ஃபாலோ இருக்க சொல்லும். இந்த பி சைடு மார்க்கெட் உங்களுக்கு ட்ராப் பண்ணும், கன்ஃபியூஸ் பண்ணும், கீழே போகிற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணும். அப்போ நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க. அப்போ என்ன உங்களுக்கு ஓரளவுக்கு மனசில் தெளிவு பிறக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே ஓரளவுக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்குதோ அல்லது புரிஞ்சிடுச்சுனாவும் ரொம்ப சந்தோஷம். புரிஞ்ச மாதிரி இருக்குதுன்னா கூட உங்களோட லைக்ஸை அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வெபினார் அட்டென்ட் பண்ணுறவங்க உங்களுடைய பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுங்கள். யார் என்ன ஒரே பேரில் 2-3 பேர் அனுப்பிச்சிட்டிங்கன்னா தெரியாது. ஸோ உங்களுடைய பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு, அதே மாதிரி இந்த ப்ரைம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க கூட உங்களுடைய பேமெண்ட் பண்ணி உங்களுடைய பேர், ஊர் அதில் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ப்ரைம் குரூப்பில் ஆட் ஆகலாம். எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறேன், நோ டிப்ஸ் நோ கால்ஸ். நான் என்ன ப்ரைம் குரூப்பில் கூட நீங்கள் நிறைய இப்போ கால்ஸ் கொடுக்குறீங்களான்னு கேட்குறீங்க. தயவு செஞ்சு கால் கேட்காதீங்க, எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு அது கால்ஸ் கொடுப்பீங்கன்றது. ஏன்னா கால்ஸ் அப்படின்றது என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 100 ரூபாய் ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா பை அபவ் சேல் பிலோ அப்படின்ற விஷயத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அது மாதிரி நம்பாதீங்க. இதுவரையிலும் எனக்கு தெரிஞ்சது கிடையாது, 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கால்ஸ் வாங்கி நான் இதுவரையிலும் மேலே வந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கூட இல்லை. நான் பார்த்ததில்ல, எல்லாமே வந்து நடுத்தெரு தான் நிற்கிறாங்க கால்ஸ் டிப்ஸ் வாங்கிட்டு. புரிஞ்சுங்க, ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.